தினமொரு திருக்குறள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குறளோட பொருள், அதாவது நம்ம கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட நம்ம உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்மளுடைய கஷ்ட காலத்துல நம்ம கூட யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள். அதுதான் உண்மையான நட்பு. திருக்குறளை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க. 106வது திருக்குறள். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு. இது ஒரு சின்ன கதை மூலியமா பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் ரொம்ப புத்திசாலி. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்னா ஓடி போய் அவர்கிட்ட தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணானா, ஓடி போய் அந்த தாத்தா கிட்ட, என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்கள யார் என்னோட உண்மையான ஃப்ரெண்டு, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கிண்டலா கேட்டானா. அந்த தாத்தா உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், தம்பி, உங்ககிட்ட 1000 பேர் இருந்தாலும் உன் கூட நீ கஷ்டப்படும் போது யார் உன் கூடவே நிக்கிறாங்களோ அவங்க தான் உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்டு. அவங்கள கையோட பிடிச்சிக்கோ, மற்றவங்க எல்லாம் உன் கூட விளையாடுறதுக்காக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுச்சான், ஆஹா, உண்மையான நட்புனா என்ன, நம்ம இவங்க கூட சேர்ந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டானா. இததான் தாத்தா அன்னைக்கே இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு. மீண்டும் அடுத்த திருக்குறளோட நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.